ஆல் தமிழ்நாட்டு டே 6ல பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸான மகாதேவ மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ஃபோட்டோட டாப் வியூக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ஃபோட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களை விட்டு வச்சுருப்பாங்களா தண்ணியில் ஃபுல்லாக. காய்ச்சி தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அவுட் சைடு வியூ. கோயிலோட கோபுரம் இதுதான். இது உள்ள பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் இருக்குது. ராஜாங்கெல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் கூட பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்களா என்ன பண்ணுறீங்க? ஐம் டிராவலர். ஓ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, நாட் ரேசிங், ஜஸ்ட் டிராவலிங். ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சம்யா ஓடன்ஸ். நம்ம ஆல் தமிழ்நாட்டு டே 6ல பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸான மகாதேவ மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா மகாதேவ மலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகாதேவ மலைக்கு டெம்பிள் இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மலை ஏறுறப்ப நான் வந்து ஒரு கிளிப் எடுத்துருப்பேன். ஸோ அந்த கிளிப்பை பாருங்கள், வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேலூரில் இருக்க ஒரு பிளேசஸ் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வேலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மகாதேவ மலை டெம்பிள். ஸோ வந்து டெம்பிள்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெம்பிள்குள்ளே மேக்ஸிமம் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளிப்ஸ் வந்து ஃபோனில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் போகிறதுக்கான வழி. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வியூஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சுற்றி நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் தான் இருக்கும். பாருங்கள் க்ளவுட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மலையை வந்து எப்படி குழஞ்சி எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மலையை நம்ம எப்படி ஏறி வந்தோன்னு பாருங்கள். அது ரோடு இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மூலயமா கூட ஏறி வராங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இந்த வழியாக வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க ஒரு ஃபீல் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கைஸ், நம்ம பாதி தூரம் வந்து மேலே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கோயில் இன்னும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பெரிய சூளம். இந்த சூளம் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு மேலே வந்து புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ தான். அப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு. இங்கேருந்து வியூ கூட பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காரு பைக்லாம் கூட எடுத்து வந்திருக்காங்க. ஆட்டோலாம் கூட வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ இன்னும் மேலே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அங்கே தான் மேலே நிறைய இடம் இருக்குது. ஸோ கோயில் கோபுரம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். காய்ஸ், இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து ஏறி வந்தோம். கீழேருந்து வரும்போது ஒரு ஆட்சி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி தான் இது. பாருங்கள் வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு இருந்த வழி. இந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் காடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு வழி கட்டியிருக்காங்க அந்த பக்கம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் காரில் கூட வரலாம். பாரு, இங்கே வரைக்கும் வந்து பைக் கார்லாம் நிற்கிது பாருங்கள். இது வரைக்குமே பைக் கார் எடுத்துகிட்டு வரலாம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் மெயின் கோவில். ஸோ நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு குளம் கட்டியிருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பழைய குளம். பட் இப்போ இது யூசேஜில் கிடையாது. கைஸ், நம்ம மலை மேலே ஏறி கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோவில் இன்சைட் வியூ. பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோவிலை கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. இந்த சென்ட்ரல் பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் போய். கைஸ், நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் டைம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் ஜங்ஷன் கிட்டே போகிறோம். வேலூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட்டு, அங்கே இருக்க ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க கோவில், மியூசியம், அப்புறம் வேலூருக்கு ஃபேமஸான தங்க கோவில், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு வழி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் போய் சாமி கும்பிடணும். இந்த கோவிலில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 365 நாள் 3 வேளையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்களா அந்த கோவிலில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எல்லா கோவிலும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு பெரிய கோவிலில் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை நல்லா டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெரிய கோவிலாக இது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. இதுதான் எங்கள் தாத்தா முன்னாடி வாழ்ந்த வீடு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வாழ்ந்த வீடு இது. ஸோ அந்த வீடை பக்கத்தில் வந்திருக்கோம். வீடு இன்னும் அப்படியே இடிக்காமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க.
நானும் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பழைய வீடு இது. நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காலம் இருந்த நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இருந்த வீடு. இப்போ நம்ம வேலூர் எக்ஸ்போவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கே ஃபேமஸான வேலூர் ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் ஃபோர்ட் தெரியும். இந்த வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. ஒரு கோவில் இருக்குது, மியூசியம் இருக்குது, அப்புறம் பார்க் இருக்குது. ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். கைஸ், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோர்ட்டுக்கு மற்ற ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாய் தான். இந்த அகழ்வாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எந்த ஃபோர்ட்லேயுமே கிடையாது. இந்த ஃபோட்டோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு வரத்துக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஒரே ஒரு கேட்டு தான். ஸோ அந்த காலத்துலேயே வந்து இதை வந்து பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. வேறு யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. உள்ளே பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டிங் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த போட்டிங்கும் பண்ணுறது இல்லை. அங்கே மேலெலாம் கூட ஏறி பார்க்கலாம், நம்ம உள்ளே போய் அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், வாங்க உள்ளே பார்க்கலாம். மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது வேலூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏரியாவுக்கு வந்தாலே போதும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கும். ஒரு ஒன் டே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில், ஒரு மியூசியம், பார்க்குன்னு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒன் டே வந்து நீங்கள் எங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், ஃபோர்ட்டு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் வழி. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல வந்து 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாங்க. நான் மேலே போய் பார்க்கலாம் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், ஃபோர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மேலே கூட இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லி போய் கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர், சில பேர்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு கூட இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் வரும்போது பார்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், அங்கெல்லாம் கூட ஏறி உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் ஃபோட்டோ. ஹாய் ஹாய் சார். ஹாய் 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 ஹாய். ஓகே புது ஆளுங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி பேசி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அவங்க வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே பார்க்கலாம். இங்கே ஐஸ்கிரீம், குல்ஃபேஸ்லாம் வந்து சைக்கிளில் எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த வழியை தான் பார்த்திங்கன்னா வந்து டாப் வியூக்கு போகணும். வந்து மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து மேலே ஏறி போயிடலாம். மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம இந்த ஃபோட்டோட டாப் வியூக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ஃபோட்டு. சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நடந்துலாம் உள்ளே போகலாம். இந்த கீழே வந்து ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்கோம். பட் டாப் வியூன்னு பார்த்தா இதுதான் டாப் வியூ. ஆனால் அந்த பக்கம் நடந்து போய் பார்க்கலாம். சுற்றி இந்த ஃபோர்ட் தான் இருக்குது. கைஸ், இப்போ மேலே போயிட்டு வந்தோம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம். கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி கோர்ட்டோட வந்து அடுத்த ஒரு சைடுக்கு போகலாம். இந்த இதையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன். இது வியூ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே சுற்றிட்டு வரும். சொல்லவே பார்க்கலாம். ஹாய்டா தம்பி. இரு, வெயிட் வெயிட். ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், थैंक यू தம்பி, थैंक यू, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போறதுன்னா மேலே வாங்க போறோம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சைடு, 4 சைடு இருக்குது. ஒரு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவில், மியூசியம், பார்க் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து சுற்றிட்டு வர இப்போ ஒரு சைடு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கே வந்து இவ்வளோ நேரம் டைம் ஆகுது. ஏன்னா பேக் சைடு போய் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பேக் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சரி, போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோட பேக் சைடு வந்துட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட பேக் சைடு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோ சுற்றி அப்படி அகலவாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வழி வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வழி தான். ஸோ அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் வந்து அந்த வழி மட்டும்தான் இருக்குது, வேறு வழி கட்டலை. ஸோ அந்த காலத்தில் ஃபுல் சேஃப்டியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் ஃபோட்டோக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்குது, அங்கேயே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபோட்டோட ரைட் சைடுக்கு வந்துட்டோம்.
இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க. முன்னாடி மட்டும் கேட் வச்சு கட்டியிருக்காங்க. மீதி சைட்லாம் ஃபுல்லாக சுற்றி தண்ணி வச்சு கட்டியிருக்காங்க. ஏன் சுற்றி வந்து தண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எதிரிங்கெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா நீச்சல் அடித்து வந்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடி காலத்துலலாம் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா முதலைங்களை விட்டு வச்சிருப்பாங்களா தண்ணியில் ஃபுல்லாக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா முதலைங்க எதுவும் இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் எதுவுமே பண்ணுறதில்ல. கைஸ் இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலேயே ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் உள்ள இருக்குது, அங்கேயும் போக போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூருக்கு ரொம்ப ஃபேமஸான வேலூர் கோல்டன் டெம்பிளுக்கு போக போகிறோம். அந்த கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் அலோடு கிடையாது. பட் நம்ம எந்த வரைக்கும் வந்து ஃபோன் எடுக்க வர்றாங்க அப்படின்றத பார்த்து அது வரைக்கும் வந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மியூசியம் தான் வந்திருக்கோம். இங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு 5 ரூபா வாங்குறாங்க, சின்ன பசங்களுக்கு 3 ரூபா வாங்குறாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸும், வீடியோகிராஃபிக்கு 100 ருபீஸும் வாங்குறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 5 o'clock வரைக்கும். பட் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 4:30 தான் ஆகுது. பட் க்ளோஸாக இருக்குது. டைமிங் ரீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரரியாக. அது எவ்வளோ நாளைக்கு என்ன ஏற்றுன ஐடியா இல்லை. வேலூர்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எப்போ திறப்பாங்க அப்படின்ற மாதிரி யாராவது தெரிஞ்சுதான் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரி ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். கைஸ் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்போயும் பசங்களாம் ஃபுல்லாக விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. பட் இப்போ யாருமே விளையாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ்காரவங்க நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பசங்க அங்கே சின்னதாக இன்னொரு கிரவுண்ட் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இது விளையாடுற கிரவுண்ட் தான். பட் இப்போ டோர்னமெண்ட் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா மியூசியம் பக்கத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் கூட பண்ணுறாங்க. ஸோ வந்து ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கூட வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இன்னொரு ஆள் வந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களும் போகலாம், பெரியவங்களும் போகலாம். இந்த ராஜாங்கெல்லாம் போவாங்கள்ல அந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் கூட பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இங்கே மட்டும் தான் பண்ணுறாங்க. நார்மல் ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். பட் இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பண்ணுறாங்க. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் கோவிலில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஃபோனில் வந்து எவ்வளோ வந்து ஃபுட்டேஜ் எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வேலூரில் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். தம்பி ஸோ இவங்க வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வேலூர் ஸ்டே பண்ணியிருந்தோம். தம்பி வந்து வேலூர் தான். ஸோ தம்பி கூட தான் சேர்ந்து வேலூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் எந்த ஏரியா ப்ரோ? திருவள்ளூருங்களா? அதாவது நீங்கள் ஃபோட்டோ பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்கள் மட்டும் எல்லா கேங்காக வந்திருக்கீங்களா மொத்தமாக? ஓகே, பார்த்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்களா? இப்போ தான் வந்தீங்களேவா? சரி சரி ஓகே சரி, பார்த்து சேஃபாக போங்க. சேஃபாக போங்க. பாய் 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 பாய். போட்டுடலாம். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அவுட் சைடு வியூ. கோயிலோட கோபுரம் இதுதான். இது வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து கார்டன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு கார்டன் இருக்குது. ஸோ வந்து கோவில் உள்ளே போய் பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம் இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளே பார்த்துருந்தா 2 கோபுரம் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம என்ன பார்க்கலாம். கைஸ் கோவில் உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உள்ளே பார்க்கலாம் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேயே ஃபேமஸான கோல்டன் டெம்பிள் தான் போக போகிறோம். அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அங்கே வந்து உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது. ஸோ வெளில எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? உள்ளே பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும். இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போனால் சவுண்டும் பேசவும் முடியாது. அது இல்லாமல் வீடியோ வந்து எவ்வளோ தூரம் எடுக்க விட்றாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுட்டேஜ் மட்டும் முடிஞ்ச அளவு எடுத்து உங்களுக்கு வந்து நான் மியூசிக் போட்டு ப்ளே பண்ணுறேன். உள்ளே பார்க்கலாம் கைஸ். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைட்டிங் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 9:45லேருந்து 10 மணி வரைக்கும் விடுவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12:15லேருந்து பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் விடுவாங்களாம். அப்புறம் 2:15லேருந்து 2:30 வரைக்கும். அப்புறம் 4:30லேருந்து 4:45 வரைக்கும்.
ஏழரைலேருந்து 7:30 வரைக்கும். இந்த டைமுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து தரிசனம் போது அலோவ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் எல்லாம் எப்படி போகணும் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், 100 ரூபா வாங்கிட்டு போகணும், 100 ருபீஸ் என்ட்ரி இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா இதோட வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே தான் போய் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். செப்பல், ஃபோனு, பேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் வந்து ஜென்ரலில் போக முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கொடுத்து தான் போகணும். ஸோ அதை நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் டெம்பிள் இருக்குது. ஜென்ரல் தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தான். பட் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலைல 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எத்தனை மணி வேணால் போகலாமா. ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, 250 ருபீஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. செப்பல், பேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே தான் வந்து டெபாசிட் பண்ணிட்டு போகணும். ஃபோன், கேமரா, பேக் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிடணும். நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்து உள்ளே பார்க்கலாம். இப்போ அறுபது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6:30 ஆகிடுச்சு. வெளில வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாகிடும். ஸோ வந்து நம்ம இங்கேயே எண்டிங் பண்ணிக்கலாம். நம்ம வேலூர் எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டும் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அதில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உங்கள் ஊரோட பெருமை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உலக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.